श्रीमन्नूतनरङ्गनाथेतिरारब्धात्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणहरितिरात् सम्प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीशयम् दत्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमम् अनवद्य गुणम् बुधाग्र्यम् नारायणाते तुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथेति शेखरम् आश्रयामहाम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सम्यक् न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तारत्यम् अर्जुनस्यादौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये यत्पदाम्बोरुहद्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेः यं नमामि तम् श्रीरङ्गवीररघुपुङ्गव वेदमौली गुर्वीडतीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचले सुचिरबोधितछात्रवृन्दं शेषाद्रिநாதகுருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இதுக்கு முன்னாடி கீதா பாஷ்யத்துல 9வது அத்தியாயத்துல 7 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். 7வது ஸ்லோகத்துல எப்படி ஸ்திதி பிரவருத்திகள் எம்பெருமானுடைய நியமனங்களுக்கு உட்பட்டதாக பதார்த்தங்கள் இருக்கின்றனவோ அப்படியே பதார்த்தங்களினுடைய அதாவது வஸ்துக்களினுடைய உற்பத்தி லயங்கள் கூட எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. இத பாஷ்யக்காரர் எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தை மனுஸ்மிருதி முதலான ஸ்லோகங்கள் மூலமாக அதை எல்லாத்தையும் காட்டினார். இப்ப 8வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விசிருஜாமி புனః புனः பூத கிராமமிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர்வசாத். பிரகிருதம் ஸ்வாமவிஷ்ட அவஷ்டப்ய விசிருஜாமி புனः புனः பூத கிராமமிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர்வசாத். ஸ்வாம் பிரகிருதிம் அதாவது மூல பிரகிருதி. ஸ்வாம் பிரகிருதிம் அப்படின்னா என்னுடையதான மூல பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். என்னுடையதான மூல பிரகிருத்தினா என்னை ஆத்மாவாக கொண்டதாக என்னை ஆத்மாவாக கொண்டதாக இருக்கக்கூடியதான என்னுடையதான பிரகிருதி அப்படின்னு சொல்றார் பெருமாள் இந்த இடத்துல. அவஷ்டப்ய அப்படின்னா பலவிதமான பரிணாமங்களுக்கு உட்பட்டதாக பிரகிருதி இருக்கு. 8 விதமான பிரகிருதி சொல்லப்பட்டிருக்கு. காளிதாசன் அபிஞான சாகுந்தலத்தினுடைய ஆரம்பத்திலேயே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். முதல் ஸ்லோகத்திலே யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யாக வகதி விதிகுதம் யாகவேர்யாச்ச ஹோத்ரி ஏத்வே காலம் விதத்தா ஸ்ருதி விஷய குணா யாஸ்திதா வியாபிய விஸ்வம் யாமாஹு சர்வபீஜ பிரகிருதிரிதி யயா பிராணின பிராணவந்தா பிரத்யக்ஷாபி பிரபன்ன தனுபிரவதிரவஹா தாபிஹி அஷ்டாபிரீஷா அப்படின்னு 8 விதமான பிரகிருதி என்பதை ரொம்ப அழகாக காட்டுறார். இமம் கிருஷ்ணம் பூத கிராமம் அதாவது இந்த ஜீவராசிகள், தேவர்கள், திரியக்குகள், மனிதர்கள், ஸ்தாவரங்கள் என்று சொல்லக்கூடியதான ஜீவராசிகள் எல்லாத்தையுமே பிரகிருத்தேகே வசாத்து அவசம்
அதாவது இந்த ஜீவராசிகள் தேவதரியம் மனுஷ ஸ்தாவராத்மகமாக இருக்கக்கூடியதான இந்த ஜீவராசிகள் பிரகிருதிக்கு வசப்பட்டு இருக்கின்றன. அவசம் தன்வசப்பட்டு அவைகள் இயங்கவில்லை. பிரகிருதிக்கு வசப்பட்டுதான் அவைகள் இருக்கின்றன. புனப்புனக விசிர்ஜாமி, மீண்டும் மீண்டும் அது பிறத்தல் என்கின்றதான காரியத்திற்கு மீண்டும் மீண்டும் சிருஷ்டிக்கு ஆளாகி நிற்கின்றன. அத பெருமாள் என்ன பண்றார், மறுபடியும் மறுபடியும் அந்த விசிர்ஜாமி அப்படின்றத மறுபடியும் சொல்றார் இந்த இடத்துல. விசிர்ஜாமி அதாவது இதுக்கு முன்னாடி சிருஷ்டி ரெண்டு விதம், வியஷ்டி சிருஷ்டிகி சமஷ்டி சிருஷ்டிகி அப்படின்னு ரெண்டு விதம். வியஷ்டி சிருஷ்டி அப்படின்னா அதாவது இவைகள் எல்லாம் எப்படி தனித்தனியாக இருக்கின்றனவோ, இப்போ வீடு அப்படின்னு இருந்தா அது வியஷ்டி சிருஷ்டி. செங்கல், மண்ணு, கல்லு, தண்ணி இப்படி தனித்தனியாக இருந்தால் அது சமஷ்டி சிருஷ்டி. மாத்தி சொல்றேன், சமஷ்டி சிருஷ்டினா செங்கல், கல்லு, மண்ணு தனித்தனியா இருந்தால் அது வியஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டின்றது வீடு அப்படின்னு இருந்தால் அது சமஷ்டி சிருஷ்டி. அதுலயும் இந்த இடத்துல ஸ்வகீயாம் விசித்திர பரிணாமினியும் பிரகிருதியும் அவஷ்டபிய, பலவிதமான பரிணாமங்களை உடையதான அந்த பிரகிருதியை அவஷ்டபிய அப்படி பரிணமிக்க செய்து, அஷ்டதா பரிணமைய இமம் சதுர்விதம், 8 விதமாக பரிணாமங்களை அடைந்து, இமம் சதுர்விதம் இந்த 4 விதங்களோடு இருக்கக்கூடியதான தேவ திரியங் மனுஷ ஸ்தாவராத்மகம் பூத கிராமம், தேவர்கள், திரியக்குகள், மனிதர்கள், ஸ்தாவரங்கள் என்று சொல்லக்கூடியதான பூத கிராமம், இந்த பூதங்களை மதியாயாக மோகின்யா குணமையாக, என்னுடையதான மோகனத்தை ஏற்படுத்தக்கூடியதான, எப்பொழுதுமே மோகனத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த பிரகிருதி. வேதார்த்த சங்கரத்தினுடைய பாஷ்யத்துல மங்கள ஸ்லோகத்துல கூட மோகனமிதம் அப்படின்னு காண்பித்திருப்பார். இந்த மோகன சப்தம்ன்றது நமக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. குணமையாக பிரகிருத்தே, மோகனம்னா மயக்கம்னு அர்த்தம். தன் சொரூபத்தை இழந்து வேறு ஒன்றின் மீது புத்தியை செலுத்துதல், சிம்பிளா மோகனம்னா அதான் அர்த்தம். தனக்கு உகந்ததாக இல்லாத, தன்னால் ஆசைப்படக்கூடாத அளவுக்கு இருக்கக்கூடிய, தன்னுடைய சொரூபத்திற்கு உகந்ததல்லாத இருக்கக்கூடியதான விஷயத்துல நாம பேராசையோடு இருந்தால் அதற்கு பேர் மோகனம்னு அர்த்தம். அது நமக்கு உகந்தது இல்லை, ஆனாலும் அதன் மீது நாம் பேராசையோடு இருந்தால் அதுக்கு மோகனம்னு பேரு. இமம் சதுர்விதம், அத குணமையாக பிரகிருத்தே வசாத்து, அப்படிப்பட்ட மோகனத்தை ஏற்படுத்தக்கூடியதான பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருக்கிறபடியினால, அவசம் தனக்கு வசப்பட்டு இல்லாமல் இருக்கிறபடியினால, புனப்புனக காலே காலே விசிர்ஜாமி, மறுபடியும் அவர்களை நான் உண்டு பண்ணுகின்றேன் அப்படின்னு இங்க 8வது ஸ்லோகத்துல பெருமாள் சொல்றார். ஏவம் தர்ஹி விஷம சிருஷ்டியாதீனி கர்மாணி நைர்கிருண்யாத்யாபாதனேன பகவந்தம் பத்னந்தி இத்தியத்திர ஆக. அப்போ எல்லாத்தையுமே பெருமாள் தானே சிருஷ்டி பண்றாருன்னு ஏற்படுறது. விசிர்ஜாமி புனப்புனகா அப்படின்னு பெருமாளும் சொல்றாரு. அப்போ எல்லாவற்றையும் நான் உண்டு பண்ணுகின்றேன் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. எல்லாவற்றையும் நான் உண்டு பண்ணுகின்றேன் அப்படின்னு இருந்தால், கர்மாணி நைர்கிருண்யான் யாபாதனான, இப்படி சிருஷ்டி செய்யக்கூடியதான காரியங்கள்ல, இப்படிப்பட்ட காரியங்களில் அவர் ஈடுபடுகின்றபடியினால, நைர்கிருண்யாதி அப்படின்னா, நைர்கிருண்யம் அப்படின்னா தயையில்லா தன்மை, அதுதான் நைர்கிருண்யம். ஆதி சப்தத்தினால வைஷமியத்தையும் எடுத்துக்கணும். வைஷமியம்னா பார்ஷியாலிட்டி, பக்ஷபாதம். நைர்கிருண்யம்னா தயையில்லா தன்மை.
இந்த ரெண்டு தோஷங்களும் பரமாத்மாவுக்கு வராதா? ஒருத்தரை இந்திரனா சிருஷ்டிக்கிறார், ஒருத்தனை மனுஷனா சிருஷ்டிக்கிறார். ஒருத்தரை மனுஷனா சிருஷ்டிக்கிறார், இன்னொருத்தரை எரும மாடா சிருஷ்டிக்கிறார். எரும மாடா சிருஷ்டிக்கிறார், ஒருத்தரை புழு பூச்சியா சிருஷ்டிக்கிறார். ஒருத்தரை புழு பூச்சியா சிருஷ்டிச்சார், இன்னொருத்தரை ஆலமரமா சிருஷ்டிக்கிறார். ஆலமரமா ஒருத்தரை சிருஷ்டிக்கிறார், புல்லா ஒருத்தரை சிருஷ்டிக்கிறார். இப்படிப்பட்டதான விஷம சிருஷ்டி இருந்தால், பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டதாக சிருஷ்டிகள் இருந்தால், வைஷமியம், நைர்கிருண்யம் இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் வராதா? பகவந்தம் பத்னந்தி, இப்படிப்பட்ட தோஷங்கள் பகவானை கட்டி கொண்டு இருக்கின்றனவே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றார் பெருமாள். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீன உதாசீனா அசக்தம் தேஷு கர்மசு உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவத்து ஆசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. அந்த கர்மாக்கள்ல எனக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு இதுல சுத்தமா சம்பந்தம் கிடையாது. கர்மாக்கள் காரியத்தை செய்கின்றன, நான் காரியத்தை பண்ணல. காரியத்தை செய்வது எது? கர்மாக்கள் தான், புண்ணிய பாப ரூப கர்மாக்கள். நான் ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை நாம பார்க்கும்பொழுது அந்த உதாகரணத்தையும் அடியேன் சொல்லியிருக்கேன். மதுராந்தகத்துல என்னுடைய மனைவி அழிச்சுண்டு நான் மாச சாமான் வாங்க போறேன். நான் தான் பரபிரம்மம், என் மனைவி தான் கர்மா. நான் ஆண்டாள் ஸ்டோர், இங்க பிரசித்தமான ஸ்டோர் இருக்கு, அங்கதான் எல்லாருமே வாங்குவா. ரொம்ப ஃபேமஸான, கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா இருக்கக்கூடியதான ஸ்டோர். நம்மளவா எல்லாருமே அந்த கடையில தான் வாங்குவோம். பெரிய சூப்பர் மார்க்கெட், சின்ன கடையா இருந்ததுல இருந்து அடியவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ அந்த கடையில தான் அடியவங்கள் வாங்குவோம். இப்போ நான் பரபிரம்மம், எம்பெருமான் கிருஷ்ணன் நான் தான். என் மனைவி தான் கர்மாஸ்தானத்துல இருக்கக்கூடியவள், புண்ணிய பாபரூப கர்மாஸ்தானத்துல அவ தான் இருக்க. இப்போ நான் ஆண்டாள் ஸ்டோருக்கு உள்ள போறேன். அங்க உள்ள போச்சவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ட்ராலி இருக்கும். எம்பெருமான் கண்ணன் என்ன பண்றார்? அந்த ட்ராலியை இழுத்துட்டு போறார், அவ்வளவுதான். ட்ராலியை இழுத்துட்டு போனா உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். நான் என்ன பண்ணணும்? அந்த லிஸ்ட் பிரகாரம் படிக்கணும். மஞ்சப்பொடியில ஆரம்பிச்சு அந்த லிஸ்ட்ல பூர்த்தியா இருக்கும். இப்பெல்லாம் வாட்ஸ்அப் டைப் பண்ணிடுறோம், அப்பெல்லாம் பேப்பர்ல எழுதி எடுத்துன்னு போவோம். இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல அவருடைய நோட்ஸ் இருக்கு இல்லையா, சாம்சங் நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ்ல போன மாசம் என்ன சாமான் வாங்கணும், இந்த மாசம் என்ன சாமான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் இருக்கும். அவ ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை நான் படிக்கணும். சரியா? மஞ்சள் பொடி 200 கிராம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு 200 கிராம் பிராக்கெட் எடுத்து நான் அந்த ட்ராலி உள்ள போடுறேன். பக்கத்துல கைக்கு எட்டுற மாதிரி இருந்தது. மஞ்சள் பொடி 200 கிராம் நானே படிச்சுட்டு அந்த 200 கிராம் எடுத்து போடுறேன். அவ உடனே என்ன சொல்லுவோம்? போன வாட்டி வாங்கினதே 100 கிராம் மிச்சம் இருக்கு, அதனால 100 வாங்கிக்கோ அப்படின்னு அந்த 200 பாக்கெட்டை தூக்கி அந்த இதுல போட்டுட்டு திருப்பி அந்த 100 கிராம் எடுத்து போடுவோம். சப்போஸ் இந்த வாட்டி விசேஷங்கள்லாம் வருது, 200 கிராம் போராது, இன்னொரு ஒரு 100 கிராம் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு அவதான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. மஞ்சள் பொடி அப்படின்னு படிக்கிறது மட்டும்தான் நான். இப்போ இதை வச்சுக்கோங்க, ட்ராலி ஸ்தானம் தான் ஜெகத்து. இப்போ ஜெகத்தை பெருமாள் உண்டு பண்றார். உண்டு பண்ணிட்டு தேவர்கள் அப்படின்னு சிருஷ்டிக்க தொடங்குறார். தேவர்கள்ல எங்காத்து பக்கத்தாத்துல இருக்கிறவரை ஒருத்தரை நான் இந்திரனா போட்டுக்க முடியாது, எனக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்திரன் அப்படின்னா கர்மா சிருஷ்டி பண்ணும் இந்திரனை. இந்த ஆத்மா இந்த இந்திர சரீரத்திற்குள்ளே புக வேண்டும் அப்படின்னு பெருமாள் ஒரு காலமும் முடிவு பண்ண முடியாது. அதை சிருஷ்டி பண்றது யாரு? சரீரத்துக்குள்ள புகுத்துறது யாரு? சாட்சாத்து கர்மா. சரியா? பெருமாள் ஒரு பொழுதும் அவனை சிருஷ்டி பண்ண மாட்டார். அவருடைய வேலை என்ன? இந்த ஆத்மா இந்திர சரீரத்துக்குள்ள போகணும்,
எந்த ஆத்மா? இந்த ஆத்மா மஞ்ச பொடி அப்படின்னு அவரை தான் படிக்கணும். 100 கிராமா, 200 கிராமா, 500 கிராமா அப்படின்றத முடிவு பண்றது கர்மா. அதே மாதிரி ஒரு சண்டாளன், இந்த ஆத்மா சண்டாள சரீரத்துக்குள்ள போகணும். அப்போ எந்த சண்டாளனுடைய எப்படிப்பட்டதான சரீரத்துக்குள்ள போகணும் அப்படின்றது யார் முடிவு பண்ணோம்? இந்த ஆத்மா. இந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி இந்த கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கு. இந்த கர்மாக்களுக்கு அடிப்படையில இந்த சண்டாளத்தினுடைய சண்டாளன்லயே நல்ல பயில்வானா இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ள இவன் போகக்கூடாது. சண்டாளன்ல ருக்ன சரீரத்துக்குள்ள வியாதி பிடிச்சவனுடைய சரீரத்துக்குள்ளதான் இவர் போகணும் அப்படின்றத கர்மா தான் முடிவு பண்ணும். கேளுங்க சுஜாதா, இன்னும் டவுட் யாருக்கும் வரலையேன்னு பார்த்தேன். கேளுங்க. அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த தேவி சாதிச்ச மாதிரி பார்த்தாக்கா, இப்போ சுஜாதாங்கிறது இந்த மனுஷ உருவம் எடுக்கணுங்கிறத வந்து பெருமாள் டிசைட் பண்ணிடுறாரு. இந்த ஆத்மா இந்த மனுஷ உருவம் எடுக்கிறதுங்கிறது அவர் தான் டிசைட் பண்றாரு. அப்ப கர்மா வந்து ஜீவனா மனுஷனா மிருகமாங்கிறத டிசைட் பண்றாங்க. இப்போ இந்த ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ள புக வேண்டும் அப்படின்றத பெருமாள் முடிவு பண்றார். தேவர்களா, திரியக்குகளா, மனுஷர்களா, ஸ்தாவரங்களான்னு அவர் முடிவு பண்ண முடியாது. இந்த ஆத்மாவிற்கு பிறப்பு உண்டு அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ண முடியும். அவ்வளவுதான் அவருக்கு அதிகாரம். அந்த ஆத்மா இப்படிப்பட்ட கர்மாக்களை பண்ணியிருக்கான் அப்படின்ற கர்மா தன் லிஸ்ட வச்சுண்டு அது இந்த ஆத்மா இந்த அதாவது 4 விபாகம், தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், விலங்குகள் அப்படின்னு 4 விபாகம். அந்த 4 விபாகத்துக்குள்ளேயே அவாந்தர விபாகங்கள்லாம் இருக்கும். தேவர்கள்லயே இந்திரன், அது மாதிரி 33 கோடி தேவர்கள். மனிதர்கள்லயே பல ஜாதி வர்ணங்கள். திரியக்குகள்ல சிங்கம் ஒண்ணு, புழு ஒண்ணு. அதே மாதிரி தாவரங்கள்ல ஆலமரமும் இருக்கு, புல்லும் இருக்கு. அதையும் முடிவு பண்றது கர்மா தான் முடிவு பண்ணும். இதுல பிரகிருதி மண்டலத்துல ஜென்மா எடுக்கணுங்கிறத மட்டும்தான் பகவான் டிசைட் பண்றாரு. இந்த ஆத்மாக்கு இப்ப ஜென்மா உண்டுங்கிறத பிறப்பு உண்டுன்றத பெருமாள் முடிவு பண்ணுவான். இது வேதாந்தம். அது எப்படிங்கிறது கர்மா டிசைட் பண்றது. கர்மா தான் டிசைட் பண்ணும். இது நீங்க நம்ம காலக்ஷேபத்துல 2வது அத்தியாயம்லாம் வாசிக்கும் பொழுது இது உங்களுக்கு ஸ்பஷ்டமாவே புரியும். ஒரே ஒரு நிமிஷம் பத்மாவதி மாமி, ஒரே ஒரு நிமிஷம். திரியக்குகள் அப்படின்னா வந்து விலங்குகள்னு அர்த்தம். அதாவது விலங்குகள் அப்படின்னா விலங்குகள், பறவைகள், சரீசிருப்பங்கள். சரீசிருப்பங்கள்னா சர்பன்ஸ், அதாவது ஊர்வன. அதான் அது எல்லாமே. நாம கூட திரியக்குல தானே சுவாமி வருவோம். நடக்கிற எல்லாம் திரியக்குகள். நாம மனிதர்கள். நாம மனிதர்கள். 4 கால் சைடா, திரியக்குனா சைடு. இப்படி இப்படி இருக்கிறது. குறுக்க வளர்றது, நெடுக்க வளர்றதுன்னு வரும். அடியன் ஒரு நிமிஷம். இப்போ இந்த தசரதர் இல்ல வேற யாரோ இந்திரன் வந்து போயிட்ட போது அவருடைய பதவியை இவாளுக்கு கொடுத்தார் அப்படின்னா நம்ம படிக்கிறோம் இல்லையோ. ஏயாத்திக்கு நபூஷன் அவருடைய ஸ்தானத்துல இருந்தாரு. அதெல்லாம் கூட கர்மம் பேசுதானே? எல்லாமே கர்மம். இப்போ அஸ்வமேத யாகங்கள் இத்தனை வாட்டி பண்ணியிருந்தால் இந்திர பதவி, இத்தனை வாட்டி பண்ணியிருந்தால் பிரம்ம பதவி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடியன் அத வந்து டிசைட் பண்றது யாருன்னு கேக்குறேன். எது? அது வேதம். வேதம் டிசைட் பண்றது. அதை வச்சுட்டு தேவர்கள் அவளை அப்பாயின்ட் பண்ணுவாளா? தேவர்கள் பண்ண மாட்டாங்க, கர்மாக்கள் பண்ணும். இப்போ பெருமாளுடைய செல்படி வேதங்கள்ல சொல்ல இருக்கிற மாதிரி பண்ணுவா. வேதங்கள்ல சொல்லி இருக்கிறா போல சிருஷ்டிப்பா. முதல்ல பெருமாள் சதுர்முக பிரம்மாவை தான் சிருஷ்டிப்பார். பிரம்மாவிற்கு அடியிலே வேதங்களை கொடுத்து அப்படின்னு நாளைக்கு இப்போ அநேகமா இன்னைக்கு வாசிக்க மாட்டோம், இன்னும் ஒரு 2 நாள்ல வாசிப்போம் குரு பரம்பராசாரத்துல. அப்போ பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டிப்பார் பெருமாள். அந்த பிரம்மாவுமே கர்மாக்களுக்கு உட்பட்டு தான் சிருஷ்டி பண்ண முடியும். தன் இஷ்டத்துக்கு சிருஷ்டி பண்ண முடியாது பெருமாளாலேயே. நாராயணன் நான்முகனை படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அந்த நான்முகனை படைத்தான் அப்படின்னு சொல்லும்போது கர்மாக்களுக்கு அனுகுணமாக படைத்தான். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு. சொல்லுங்க. அஸ்வத்திய மேத்திய பதே பகே ஜுகத்தின்னு அஸ்வமேத யாகங்கள் 100 அஸ்வமேத யாகங்களை யார் பண்ணியிருக்கிறாளோ அவர் பிரம்ம பதவியை அடையலாம்
அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இல்ல இப்ப அப்பனா தேவர்களுக்கும் வந்து அவளுடைய கர்மானுகுணம் தான் இதுவா? அவளுக்கு என்ன சிருஷ்டி லைஃப் ஸ்பேன் அவளுடைய வந்து ஜாஸ்தி, கர்மாக்களுக்கு அனுகுணமா தான். அப்ப அவளுடைய ஜீவனுடைய லைஃப் ஸ்பேன் தான் டிஃபரெண்டா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ ஆமா சதுர்கம் ஆமா அப்படி எல்லாமே வந்து முதல் ஸ்தானம் தேவர்கள் அவர் பண்ண புண்ணியங்களை வச்சு, அடுத்தது புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக மனிதர்கள், அதுக்கப்புறம் புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக விலங்குகள். இப்போ இவர் விலங்கா பிறக்கணும் அப்படின்றத கர்மா முடிவு பண்ணி எப்படிப்பட்ட விலங்கா பிறக்கணும்னு பிறக்க வைக்கும். அப்ப வந்து மானுடர்களே வந்து நிறைய கர்மா சுக்கிரத்தம் எல்லாம் பண்ணிருந்தா அவளே தேவ பதவி அடைய முடியுமா? அந்த அந்த மாதிரியான கர்மாக்களை பண்ணியிருந்தால் அவர்கள் தேவ பதவி அடைவார் அடைவா அடுத்த 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 பிறப்புல. இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் வந்து என்னுடைய காலங்கள் முழுவதுமே நான் வந்து சாங்கமான வேதாத்தியனங்களை பண்ணி நான் வந்து தர்மங்களையே கடைபிடிச்சு எல்லா காரியங்களையும் இந்த ஜென்மத்துல நான் பண்ணி விடாமல் நான் வந்து யாக யஜ்ஞாதிகளை பண்ணி யதா வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே நான் வாழ்ந்து 100 திருநட்சத்திரங்கள் இருந்து அதுக்கப்புறம் என்னுடைய மரணத்தை தழுவிய பிறகு என் புண்ணியங்கள்லாம் மலை மாதிரி சேர்ந்திருக்கும். அப்ப இந்த அளவு மலை மாதிரி சேர்ந்திருக்கக்கூடிய புண்ணியம் இருக்கிறபடினால இவர் அடுத்த பிறவி எப்படி பிறப்பார் அப்படின்றத பெருமாள் என்ன சொல்லுவார்னா, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறவி இருக்கணும், அதாவது இந்த ஆத்மா பிறக்க வேண்டும். அப்ப எப்படி பிறக்கும்? கர்மா வந்து படிக்கும் இவர்கிட்ட, சுவாமி இவர்கிட்ட ஒரு 1,00,000 கோடி புண்ணியம் இருக்கு சுவாமி அப்படின்னு. அப்ப 1,00,000 கோடிக்கு என்ன இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் எப்படிப்பட்ட பிறப்பு அப்படின்றத வேதம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன மாதிரி அந்த பிரபத்திக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது எல்லாம் அப்படியே போச்சு, அது எல்லாம் அப்படியே போச்சு. இல்ல இப்ப பிரபத்தி 1,00,000 கோடி புண்ணியம் பண்ணவர் பிரபத்தி பண்ணிருந்தா அவருக்கு அதோட அவ்வளவுதானே. அதுக்கப்புறமா அந்த 1,00,000 கோடி, ஒரே நிமிஷம், அந்த 1,00,000 கோடி புண்ணியமும் அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு பெருமாள் திருவடியில சேர்ந்துருவான். அப்போ அந்த தேவ பிறவி கூட கிடையாது. கரெக்டா? கிடையாது, கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரபத்தின்றது வேற. பிரபத்தின்றது நான் புண்ணியம் பண்ணாலும் நான் பாபம் பண்ணாலும் என்ன வேணா பண்ணிருக்கலாம், நான் வந்து என்னுடைய ஜென்மா முடிவுல நான் பெருமாள் திருவடியில சேர்ந்துருவேன். சுவாமி இதுல நித்தியர்கள் வந்து இதுல எந்த சம்பந்தமும் இல்ல? நித்தியர்கள் வர மாட்டான், எந்த சம்பந்தமும் இல்ல. நித்தியர்களையும் விட்டு, நித்தியர்கள் இதுல சம்பந்தப்பட மாட்டான். வெங்கடேசன் சுவாமி கேளும். சரி அடியேன் சுவாமி, அப்போ இங்க சாஸ்திரம் தான் பெருமாளோட வசத்தின்ற மாதிரி ஆயிடுறது சுவாமி. ஆமா, என்னைக்குமே சாஸ்திரம் தான் பெருமாளோட வசதி. சாஸ்திரம் வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி. வேதம் என்ன சொல்றதோ அதான் பெருமாள் செய்வான், பெருமாள் என்ன சொல்றதோ அதான் வேதம் சொல்லும். பெருமாள் திருவாக்கு எது வருதோ அதெல்லாம் வேதம். பெருமாள் வேதத்திற்கு விரோதமா எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டான். வேதம் என்ன சொல்லிருக்கோ அதான் பெருமாள் செய்வோம். பெருமாளுடைய திருவாக்குல இருந்து வருதுதான் வேதம்னா அப்ப பெருமாளோட வேதம் பெருசா இருக்குமா? அதுதான் வேதம் தான் முதல், வேதம் தான் முதல் என்ன. அதுக்கப்புறம் வேதத்தை பெருமாள் நமக்கு உபதேசம் பண்றான். நமக்குன்னா சதுர்முக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார். வேதத்துல எப்படி சொல்லிருக்கோ அப்படியே வேத வேத்தியன் அவனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும். பெருமாளா வேதமா அப்படின்னா ரெண்டுமே வந்து இன்ஃபினிட்டிவ். இவனா அவனாலாம் சொல்ல முடியாது, ரெண்டுமே உண்டு. பத்மாவதி மாமி கேளுங்க. சாமி, இப்போ நீங்க சாதிச்சுட்ட சில டவுட்டுக்கு என்ன பதில். ஒண்ணு வந்து எப்படியோ பகவானுக்கு வந்து அந்த கருணை தானே மேலிடுறதுங்கிறா. கர்மப்படி எல்லாம் கூட்டாள பிராட்டியோட கருணை. பிராட்டிட்ட போனா அவள் தப்பு பண்ணாதவா யாருன்னு புருஷகாரம் பண்ணிடுறா இல்லையா? அது பிரபத்திக்கு நான் சொல்லல. அப்படிங்கறதே கருணை கலையபரங்களை கொடுத்து நம்மள சேர்த்து இது அடுத்தபடி நம்மளுக்கு கரண கலைபரை இல்ல. இப்போ உங்க கேள்வி பிரகாரம் புரியுறது. இப்போ கருணாமூர்த்தினி யாரு? மகாலட்சுமி தான். பெருமாள் நம்மளை என்னதான் கர்மாப்படி சிருஷ்டிக்க செய்தாலும் கூட பிராட்டியினுடைய ஒரு கருணைன்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி பிரபன்னன் இல்ல பக்தனா இருந்தால் கூட அவனுடைய சிருஷ்டியில மாறுதல் ஏற்படுமே அப்படின்னு கேக்குறீங்க. அது நம்ம சம்பிரதாய விஷயம், வாஸ்தவமா உண்டு, நாம அப்படித்தான் ஒத்துக்கிறோம். பெருமாள் கர்மாக்களின் அடிப்படையில சிருஷ்டித்தாலும் கூட பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு ஒரு சக்தி இருக்கு. என்னன்னா புருஷகார பூர்த்தியாக இருந்து நம்முடைய சிருஷ்டியே மாற்றக்கூடிய சக்தி கூட இருக்கு அவளுக்கு
அப்படின்னு சாஸ்திரங்கள்ல நம்ம சம்பிரதாயத்துல சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட கர்மாக்களுக்கு தான் பிராதானியம் இருக்கு. பிராட்டி சொல்படி சிருஷ்டியில வித்தியாசங்கள். அப்போ நான் மனிதனாக பிறக்க வேண்டிய ஒரு புண்ணியம் இருக்கு என்கிட்டன்னா நான் மனிதனாகத்தான் பிறக்க முடியும். அதுல நல்லவனா பிறப்பதற்கு பிராட்டி ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளவுதான். புரியுதா? நம்ம அந்த இந்த கர்மாவை குறைக்க நம்ம நல்ல எண்ணங்கள் பெருமாளை வணங்கி அந்த சாஸ்திரம் தாராளமா தாராளமா அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு, நாம நல்லவனா திருந்தி வாழறதுக்கு நல்ல கர்மாக்களை பிராட்டி ஏற்படுத்தி கொடுப்போம் நமக்கு. அதான் அவ பண்ணுவோம். அப்போ நம்மளோட இதை மாத்த முடியும் இல்லையா? நம்ம கர்மா வழியா ஒரு நல்ல கர்மா, அதான் நல்ல கர்மாக்கள் நாம பண்ணால் அதற்கான பலனை அந்த கர்மாவே கொடுக்கும். நல்ல கர்மாக்களை நம்மள பண்ண விடுறது பிராட்டி. சுவாதந்திரம் தானே சுவாமி, பகவான் சுவாதந்திரம். அவர் நினைச்சா யார வேணாலும் எங்க வேணாலும் வைக்கலாம் இல்லையா? கர்மா அவருக்கு அதீனப்பட்டது. முடியாது முடியாது. சாஸ்திரம் அப்படி கர்மாக்கு அவர் அதீனப்பட்டவர். கர்மாக்கு அவர் அதீனப்பட்டவர்ல, கர்மாக்களுக்கு வேலை கொடுத்துட்டார் அவர் செய்யின்னு. அவர் அதை மாத்தி பாரபட்சம் ஆயிடுமே சுவாமி. எங்க பாரபட்சம் பண்ணலாம் இல்லையா? ஒரே விஷயம் பண்ண மாட்டார். இல்ல பாரபட்சம் வந்துடாதா சுவாமி? அடியேன் கேட்டுண்டல உங்க வாய். அடியேன் கேட்கல. அடியேன் மியூட்டுக்கு போயிட்டு இருக்கான். கர்மாக்களை அவர் கண்டிப்பா பண்ண முடியும். அவரால வந்து எதை வேணாலும் கர்மாக்கள் விஷயத்துல அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அவர் பண்ண மாட்டார். ஏன்னா பத்த லோகத்துல, பத்த ஜீவன் விஷயத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கர்மாக்களுக்கு பிராதானியத்தை அவர் கொடுத்துட்டார். அவரே ஒருத்தரை நியமிச்சு அந்த நியமனத்தை அவரே மீறும்படி செய்ய மாட்டார் ஒரு பொழுதும். புரியுறதா? ஒரு நியமனத்தை அவரே பண்ண வைக்கும்படியாக பண்ணி அவரே அந்த நியமனத்தை மீறும்படியா செய்ய மாட்டார் என்னைக்குமே. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் மேனேஜர் இருக்கு. அதுதான் கேட்க வந்தாடியேன். சில சமயம் அதை ஓவர் ரூல் பண்ணிட்டு மேல இருக்கிறவா பண்ணுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி பண்ண முடியும். தாராளமா பண்ண முடியும் அந்த காரியத்தை. பத்தன் விஷயத்துல இப்போ என்னுடைய கர்மா பாப கர்மா பலன் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அதிருஷ்டவசாத்து ஆச்சாரியன் அனுகிரகத்தினால என்னுடைய சுகிருத் கர்மா பலன் கொடுக்கும்படியாக பகவான் பண்ண முடியும். அது ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினால. அதுக்கும் ஒரு ஹேத்து வச்சிருப்பார். அங்க அதுக்கும் ஒரு ஹேத்து இருப்பார். ஆச்சாரியன் கட்டாட்சம் இருந்தால் எதை வேணாலும் மாத்தலாம்ன்றது சாஸ்திரம். எப்படிப்பட்ட விஷயங்களையும் மாத்தி எழுதலாம்ன்றது ஆச்சாரியன் கட்டாட்சத்தினால. தாராளமா பெருமாள் நம்ம மேல ஒரு கிருபை, நிர்ஹேத்துக கிருபை அப்படின்னு சொல்லுவார் ரகசிய சாஸ்திரங்கள்ல. நம்ம மேல ஒரு நிர்ஹேத்துக கிருபை வந்ததுன்னா என்ன கொண்டு போய் தேலையூர்ல உட்கார வச்சு ஆச்சாரியன் பக்கத்துல உட்கார வச்சு ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற வச்சு எனக்கு இருக்கக்கூடியதான துஷ்கர்மாக்கள் கெட்ட கர்மாக்களை போக்கடித்து நல்ல கர்மாக்களை கொண்டு வந்து என்ன மாத்துறதுக்கு பெருமாளால முடியும். பெருமாளால தாராளமா முடியும். ஆனால் பல விஷயங்களை கர்மாக்கள் பண்ணவே விடாது. நான் நல்ல கர்மாக்களை பண்றேன்னா என்ன மேலும் மேலும் அது என்ன டார்ச்சர் தான் கொடுக்கும். என்ன பண்ண விடாமத்தான் தடுக்கும் பத்த ஜீவன் விஷயத்துல. ஏன்னா அதோட வேலை அதான். இவனை மறுபடியும் இந்த லோகத்துல உட்கார வைக்கணும்ன்றதுதான் அதோட வேலையா இருக்கும். ஆனால் அதையும் மீறி அத்தியாத்ம சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு எவனொருவன் அடுத்த நிலைக்கு போறானோ அது பகவத் கட்டாட்சம், பிராட்டியினுடைய கட்டாட்சம், ஆச்சாரியனுடைய கட்டாட்சம். அப்போ கெட்ட கர்மாக்களே பலன் கொடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு யாதிருச்சிக சுகிருத்துன்னு சொல்லுவா. திடீர்னு ஒரு நல்ல கர்மா பலன் கொடுக்கும் நமக்கே தெரியாம. நல்ல கர்மா பலன். நான் ஆனந்த விகடன் குமுதமே படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து வேதார்த்த சங்கிரகம் இதை படிச்சு பாரு எவ்வளவு அழகா இருக்கான்றான். நான் 2 பேஜ் திருப்புறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஆனந்த விகடன் படிக்கிறேன்னா அது துஷ்கர்மா. அந்த புக்கை என்ன படிக்க விடாது கர்மா. இப்போ ஆச்சாரியன் அனுகிரகம், பெருமாள் கட்டாட்சம், பிராட்டி அனுகிரகம் என்ன மறுபடியும் அந்த வேதார்த்த கிரகத்தை 3ஆம் பேஜ் 4ஆம் பேஜ் 5ஆம் பேஜ்
திருப்ப வச்சு என்ன அந்த புஸ்தகத்தை நன்னா வாசிக்க வச்சு என்ன மேல கொண்டு போச்சுன்னா அப்போ நல்ல கர்மாக்கள் பலன் கொடுக்கும். அடுத்து நான் ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்தை சுவாமி தேடுவேன். சொல்லுங்க. சுவாமி அப்படிதான் சுவாமி எனக்கு அயோத்தியா போயிட்டு வந்து உங்க நம்பர் எனக்கு கிடைச்சது சுவாமி. என்னோட ரொம்ப எனக்கு சந்தோஷம், அடியே ரொம்ப சந்தோஷம். அடியன் அப்படிதான் அடியன் சுவாமி. பத்மாவதி மாமி எனக்கு கேளுங்க. சந்தோஷம் சுவாமி. அடியன் பத்மாவதி சுவாமி மாமி அப்போ கேளுங்க. அடியேன் ஜாயமான கட்டாட்சம் பெருமாளோட இருந்தால் இப்ப பிரகலாதனுக்கு இருந்த மாதிரி எல்லாம் மாறுங்கிறது ஜாயமானம் ஹி கடாட்சேன எம்பஷ்யன் மதுசூதனா இல்லையா? அது கூட அந்த ஒரு நிமிஷம். கர்மாதான் அதுவும் கர்மாதான், எல்லாமே கர்மாதான், அதுல சந்தேகமே வேண்டாம். இப்போ மதுசூதனுடைய கட்டாட்சம் எனக்கு வருது. ஜாயமானம் ஹி கட்டாட்சம் எம்பஷ்யன் மதுசூதனா. எவன் மதுசூதனனை பார்க்கின்றானோ, இப்ப நான் வந்து மதுசூதனன் எவனை பார்க்கின்றானோ, மதுசூதனன் என்னை பார்க்கணும் இல்லையா? என்னை வந்து மதுசூதனன் பார்க்கணும். அது மாதிரியான ஒரு கர்மா எனக்கு வரணும். அது மாதிரியான ஒரு கர்மா எனக்கு வந்தா மட்டும்தான் நான் மதுசூதனனை பார்க்கவே முடியும். இல்லைன்னா மதுசூதனனை பார்க்கிற ஒரு மதுசூதனன் என்ன பார்க்க முடியும். இல்லைன்னா எனக்கும் மதுசூதனுக்கு சம்பந்தமே இருக்காது. அதுவும் சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவர் தான் மோக்ஷார்த்த சிந்தகன். எப்படி மோட்சத்தை பற்றியதான அறிவு அவனுக்கு எப்போ வரும்னா மதுசூதனால் தான் பார்க்கப்பட்டால் தான் வரும். இப்போ மதுசூதனால் தான் எப்பொழுது பார்க்கப்படுவான் அப்படின்னா நேரடியாக கர்மா மதுசூதனனை என்ன பார்க்க வைக்கணும். புரியுறதா? அடி மாதிரி சொன்னான்னா சில பேர் கஷ்டப்படுறவா வந்து பெருமாளை இது ஒரு வாதம் நடந்திருக்கு சுவாமி. நம்ம கர்மா மட்டும்தான் பிராதான்யமா பலன் கொடுக்கறதுன்னா சில பேருக்கு வந்து அது டிமோட்டிவேட் ஆற மாதிரி ஆறுது சுவாமி. டிமோட்டிவேட்டா ஆகாது, கண்டிப்பா டிமோட்டிவேட் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கர்மாக்கள் சுகிருத் கர்மாக்களை நாம பண்ணிண்டே இருக்கணும். நம்முடைய சுய ஒழுக்கம் தவறாமல் நாம நம்முடைய கர்மாக்களை பண்ணிண்டே இருந்தால், அதனால்தான் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன பெருமாள் சொன்னார். நித்திய கர்மாவா இருக்கட்டும், நைமித்திக கர்மாவா இருக்கட்டும், காமிய கர்மாக்களா இருக்கட்டும், இம்மூன்று கர்மாக்கள்ல எந்த ஒரு கர்மாக்களா இருக்கட்டும் பலனை உத்தேசித்து காரியங்கள் பண்ணாமல் நம்முடைய கர்த்தவியதா புத்தியோட இதம் மம கர்த்தவியம், இது என்னுடைய கர்த்தவியம் என்று யார் ஒருவர் காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு தானாக தன்னுடைய சுகிருத் கர்மாக்கள் முளைச்சு நிற்கும். தானா வந்து நிற்கும் அந்த கர்மாக்கள். சத் சங்கதின்னு ஒண்ணு சொல்றோமே அது. ஆமா, அதனாலதான் சத் சங்கதி. சுகிருத் கர்மா இருந்தாதான் சத் சங்கதி வரும் இல்லையா? பேசிக்கா நீங்க கர்மாதான் பலன். எல்லாத்துமே கர்மா. இப்ப நான் வந்தேன் 4:30 மணிக்கு 4:45 வரைக்கும் காலேஜ்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்ப நான் அண்ணா ஆத்துல தான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இங்க காலேஜுக்கும் இதுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். மோஸ்ட்லி ஒரு 2-3 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கிளம்பி வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு இதை வந்து பாடம் நடத்திட்டு இருக்கேன். சுகிருத் கர்மா. இன்னைக்கு இந்த சத் சங்கத்துல நான் இந்த விஷயங்களை தெரிவிக்கணும்ன்றது கர்மா முடிவு. இப்ப சுகிருத் கர்மாக்கள் முடிவு. என்னுடைய சுகிருத் கர்மாக்கள் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பெருமாள் அதற்கு தலையாற்றான். இதே மாதிரி எதிர்ச்சையா நான் நினைச்சு கூட யாதிருச்சிகமா நினைச்சு கூட பார்க்கல. அதுதான் யாதிருச்சிக சுகிருத்தம். அதுவும் கர்மா அனுகிரகம் தான். கர்மா தான். அதுதான் யாதிருச்சிக சுகிருத் கர்மா. யாதிருச்சிகம்னா எதிர்ச்சையா. எல்லாமே பத்த ஜீவன் விஷயத்துல கர்மாக்களின் அனுகுணமாகத்தான் காரியங்கள் நடக்கும். கர்மாக்களுக்கு அனுகுணம் இல்லாமல் காரியங்கள் நடக்காது. நாம ஒருத்த நல்ல காரியத்தை பண்ணால் அந்த நல்ல காரியத்தை பெருமாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல கொண்டு போயிட்டே இருப்பான். கர்மாக்கள்கிட்ட அவன் பேசுவான். இல்ல, எனக்கு ஒரு சின்ன சம்சயம். இப்போ பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது 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 அடையறதுக்கு கூட வந்து சுகிருத் கர்மா இருந்தாதான் அந்த பிரபத்தியே பண்ணி. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 8 வருஷ காலம் நான் பிரபத்தி பண்ணிக்கணும்னு காத்துட்டு இருந்தேன். 8 வருஷ காலம் பரகால மடத்துல அவ்வளவு சீக்கிரமா பிரபத்தி எல்லாம் பண்ணிக்க முடியாது. சுவாமிக்கு சிந்தனையில வரணும் பிரபத்தி பண்ணிக்கணும்னு. என்ன இப்போ அப்புறம் ஆட்டண்டான்ட்டு 2009 இருந்து 8 வருஷ காலம் காத்திருந்து நான் பிரபத்தி பண்ணிட்டேன். அதுவும் நம்மளுக்கு அந்த கர்மா பலன் நினைச்ச மாத்திரத்துல எதுவுமே நடக்காது. சரி, திருமலைக்கு போறேன் நானு. பெருமாள் நான் டிக்கெட் கையில வச்சிருக்கேன், 300 ரூபாய் டிக்கெட் வச்சுட்டு இருக்கேன். நான் நேர போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர முடியுமா?
எத்தனையோ தடங்கல்கள் ஏற்படும். அடியேன் சுவாமி, எனக்கு ஜனவரி 28 இந்த சுக்கிரத்தம் கிடைச்சது அடியேன் இல்ல சுவாமி. அடியேன் நானுமே ரொம்ப மீண்டும் ஒரு எல்லாமே 5-6 அடியே வருஷமா நானும் try பண்ணேன் அடியேன். அடியே என்னால முடியல. எல்லாமே எல்லாம் இன்னும் நான் கேள்வி எங்க மாமனாரத்தெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எல்லாம் முடிவு பண்ணோம், திருமலை போனோம்னு முடிவு பண்ணி போகவே முடியாம 20-22 வருஷங்கள்லாம் இருக்கு. இப்போ அதே அடியோங்கல் ஆத்துல வந்து வருஷத்துக்கு 5-6 வாட்டி போயிட்டு வரோம். அதெல்லாம் எல்லாமே நடக்கும், எல்லாமே கர்மாக்கள். ஒன்னே ஒண்ணு சிம்பிள், அடியேன் பத்த ஜீவன் விஷயத்துல எல்லாத்தையும் முடிவு பண்றது கர்மா தான். அடியேன் சரி. இதோ பாருங்க உதாரணம் பிரமாதப்படுத்துறா பாருங்க. பாபிஷ்டா க்ஷத்ரபந்துச்ச புண்டரீகஸ்த புண்ணியகிருத்து. சத்ரபந்து பாபிஷ்டன், அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினால எங்கேயோ போயிட்டான். அவன் சுகுருத் கர்மா கொஞ்சம் முளைச்சுது, சுகுருத்து கர்மா கொஞ்சம் முளைச்சுது, அவன் போய் மோட்சத்துல உட்கார்ந்துட்டான். அத்தியந்தம் பாபிஷ்டன் அவன். சரி, அப்போ கர்மாக்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லும்போது வைஷம்ய நைர்கிரண்ய தோஷம் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா எல்லாத்தையுமே கர்மாக்கள் தான் முடிவு பண்றது. பெருமாள் இது பிரம்மசூத்திரமே இருக்கு 2வது அத்தியாயம். அதான் சொன்னேன், நாம காலக்ஷேபத்துல ஸ்ரீபாஷ்யத்துல 2வது அத்தியாயம் வாசிக்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்களுக்கு வந்துடும். பிரயோஜனவத்வாதிகரணம், கர்த்திரு அதிகரணம், பராயத்தாதிகரணம். பராயத்தாதிகரணம்லாம் வாசிக்கும் போது பாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். அதனால உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமுமே வராது அதெல்லாம் வாசிக்கும் போது. ஆனா இதுல மறுபடியும் ஏகப்பட்ட சந்தேகங்கள், பிரதம சிருஷ்டிலாம் எக்கச்சக்க சந்தேகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னி வரைக்கும் தீராத சந்தேகங்கள்லாம் மறுபடியும் நம்ம கேள்வி கேட்கிற சந்தேகங்கள்லாம் பிரதம சிருஷ்டியில உண்டு. அப்படியும் இருக்கு கேள்விகள்லாம். ஆனால் சாஸ்திரங்கள் இதைத்தான் சொல்றது, இப்படித்தான் உதாசீனனா இருக்கான் பெருமாள். முதல் சிருஷ்டியில பெருமாள் உதாசீனனாகத்தான் இருக்கிறான். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. அர்ஜுனா, தனஞ்சய, தானி கர்மாணி, அந்த கர்மாக்கள் எதுவுமே என்னை வந்து ஒண்ணும் பண்ணாது. நான் வந்து பொறுப்பே கிடையாது. எந்த விஷம சிருஷ்டிக்கும் நான் பொறுப்பு கிடையாது. உதாசீனவத்து ஆசீனகா, நான் வந்து உதாசீனா இருக்கேன். அப்படி எதையாவது சிருஷ்டிச்சுக்கு போ அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அதுங்கிட்ட பேப்பர் இருக்கு, அது ஸ்ட்ரிக்டா இருக்கு. நான் பேப்பரை வச்சு தான் முடிவு பண்ணுவேன். நான் வந்து ரூல் உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க சொல்ல முடியாது. சில பேர் இருப்பா காலேஜ்ல, எங்க காலேஜ்ல கூட பாருங்களேன், பிரின்சிபால் சுவாமி வந்து அதை மாத்து, நான் சொல்றதை கேளுன்னா, சுவாமி அப்ப அன்னைக்கு போட்ட ரூல் தானே இன்னைக்கும், அந்த ரூலை ஏன் என்ன மீற சொல்றீங்க? அந்த ரூல் படி நான் நடக்கிறேன் அப்படின்னா, சரி எத்தையோ அழுதுக்கு போ அப்படின்னு இல்லையா? உதாசீனவத்து ஆசீனம், உதாசீனா இருக்கேன் நான், அவ்வளவுதான். தேஷு கர்மசு அசக்தம், அந்த கர்மாக்கள் எந்த ஏற்படக்கூடிய எந்த ஒரு வைஷமியத்தையும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் தேவனா சிருஷ்டிச்சான், இவன் மனுஷனா சிருஷ்டிச்சான், இவன் திரியக்கா சிருஷ்டிச்சான், இவன் சாவரமா சிருஷ்டிச்சான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மாம் நச்ச நிபத்னந்தி, நைர்கிரண்ய கர்மாக்களோ எதுவுமே என்னை ஒரு பொழுதும் கட்டுப்படுத்தாது. எனக்கு சம்பந்தமே கிடையாது. நச்ச தானி விஷம சிருஷ்டியாதீனி கர்மாணி மாம் நிபத்னந்தி, என்னை வந்து ஒரு பொழுதும் அது வந்து கட்டுப்படுத்தாது. மயி நைர்கிரண்யாதிக்கம் நாபாதயந்தி, வைஷமியமோ நைர்கிரண்யமோ இந்த மாதிரியான தோஷங்கள் எதுவுமே என்னிடத்துல வரவே வராது. இந்த கேள்வியே என்கிட்ட கேட்கறது தப்பு. நீ நைர்கிரண்யம் வந்துருமா வைஷமியம் வந்துருமா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கவே முடியாது. ஏன்னா எனக்கு சம்பந்தமே இல்லை. யதா கஷேத்திரஜானாம் பூர்வ கிருதான்யேவ கர்மாணி. ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு, சாதுகாரி சாதுர் பவதி பாபகாரி பாபோ பவதி புண்ணிய புண்ணியேன கர்மனா பவதி பாப பாப்பேனா அப்படின்னு பிரகதாரண்யக உபனிஷத் ஸ்ருதி வாக்கியத்தை ஸ்ரீபாஷ்யத்துல பிரயோஜனவத்வாதிகரணத்துல பாஷ்யக்காரர் எடுக்கிறார். சாதுகாரி சாதுர் பவதி, எவனொருவன் புண்ணிய கர்மாக்களை பண்ணுகின்றானோ அவன் புண்ணியசாலியாக இருக்கிறான். எவனொருவன் பாப கர்மாக்களை அனுஷ்டிக்கின்றானோ அவன் பாபசாலியாக இருக்கிறான். புண்ணிய புண்ணியேன கர்மனா பாப பாப்பேன, புண்ணிய புண்ணியேன கர்மனா, இந்த ஜென்மத்துல நான் புண்ணிய கர்மாக்களை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் நான் போன ஜென்மாக்கள்ல பண்ண புண்ணிய காரியங்கள், புண்ணிய கர்மாக்கள். இந்த ஜென்மத்துல நான் பாப காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் போன ஜென்மத்துல நான் பண்ண பாப கர்மாக்கள் தான் அதுக்கு காரணம். யதா கஷேத்திரஜானம்
பூர்வ கிருத்தான்யவ கர்மாணி, முன்னாடி பண்ணப்பட்ட கர்மங்கள் தான் தேவாதி விஷம பாவ ஹேதவா, தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், ஸ்தாவரங்கள் அப்படின்ற விஷம பாவம் என்ன மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கு காரணம். அகம் து தத்திர வைஷமிய அசக்தா, இந்த பார்சியாலிட்டி, பக்ஷபாதம், நைர்கிருண்யம் இவைகளுக்கு அசக்தன் அப்படின்னா என்ன ஒட்டவே ஒட்டாத எல்லாம் ஒட்டாமல் இருக்கக்கூடியவன். தத்திர உதாசீனவத்து ஆசீனஹா, நான் இருக்கேன் அங்க. எப்படி டிராலி தள்ளியும் போறவனா மட்டும்தான் இருக்கேன் நான், எனக்கு வேற எந்த காரியமும் அங்க கிடையாது. எந்த ஒரு சாமானியும் நான் எடுத்து போட முடியாது. எனக்கு எனக்கு வந்து ரைட்ஸே கிடையாது, உரிமையே கிடையாது. வெறும் டிராலி தள்ளியும் போறவன் நான், உதாசீனன், அவ்வளவுதான் என் வேலை. இவ்வளவு பில்லுன்னா நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான் எனக்கு வேலை. எனக்கு அதை தவிர வேற வேலையே இல்லை. அந்த டிராலிக்குள்ள என்னென்ன பதார்த்தங்கள் எப்படி விழ வேண்டும் என்பதை முடிவு பண்ண வேண்டியவோ வேற ஒருத்தர். அதே மாதிரிதான் டிராலி ஜெகத்துக்குள்ள சிருஷ்டி எப்படி முடிவு பண்ண வேண்டும், இந்த பத்த ஜீவர்கள் எப்படி பிறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது வேற ஒண்ணு, நான் இல்லை. சூத்திரக்காரா யதாக சூத்திரக்காரா, இப்ப சொன்னேன் வைஷம்ய நைர்கிருண்ய என்ன சாபேக்ஷத்வாத் ததாஹி தரிசயதி. முதல்ல ஒரு கேள்வி வரும், வைஷம்ய நைர்கிருண்ய தோஷம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு, ந, அந்த தோஷம் வராது. வைஷம்ய நைர்கிருண்யே ந, வைஷம்ய நைர்கிருண்ய தோஷங்கள் வராது. சாபேக்ஷத்வாத், கர்ம சாபேக்ஷத்வாத், கர்மாக்களினுடைய தேவை இருக்கிறபடியினால, ததாஹி தரிசயதி இங்க எடுக்கல, ஆனா அங்க ததாஹி தரிசயத்தின்னு சூத்திரம் முடியும். வேதம் அப்படிதான் காண்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாதுகாரி சாதுர்பவத்தின்னு பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியத்தை எடுத்திருப்பார். விஷ்ணு புராண வாக்கியம் ஒண்ணு இருக்கும், நிமித்திர மாத்திர மேவாசௌ சிருஜ்யானாம் சர்வ கர்மணி பிரதான காரணீபூதாக யதோ வை சிருஜ்ய சக்தயா நிமித்த மாத்திரம் உக்வைவ நானியத் கிஞ்சித் அபேட்சதே நீயத்தே தபதாம் சிரேஷ்டா ஸ்வசக்தியா வஸ்து வஸ்துதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தையும் அங்க எடுத்திருப்பார், விஷ்ணு புராண ஸ்லோகத்தையும். அதுக்கு அடுத்த சூத்திரம் நகர்ம அவிபாகாதீச்சேன்னு அனாதித்வாத். அங்க ஒரு கேள்வி வரும், சிருஷ்டிக்கு முன்னாடி கேத்திரஜானுடைய கர்மாக்களே கிடையாதே, ந கர்ம அவிபாகாத் ந கர்ம, நீ சொன்னதே தப்புடா, கர்மா இருக்குன்னு சொன்னியா தப்புபா அப்படின்னு கேட்டால் இல்ல, சிருஷ்டிக்கு முன்னாடி கர்மாவே இல்லையேன்னா கண்டிப்பா கர்ம உண்டு. அனாதித்வாத், கர்மா என்னைக்குமே அனாதி, கர்மா நித்தியம், எப்பவும் கர்மாக்கள் இருக்கும். கர்மாக்களை எல்லோருமே நித்தியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சாருவாக்கன் ஒருத்தனை தவிர்த்து. ஏன்னா கர்மாக்களை நித்தியமா ஒத்துக்கலைன்னா கிருத்தகான அகிருத்தாபியாகம தோஷம் வரும். செய்ததற்கு பலனை அனுபவிக்காமல் இருத்தல், செய்யாததற்கு பலனை அனுபவித்தல் அப்படின்ற கிருத்தகான அகிருத்தாபியாகம தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வரக்கூடாதுன்றதுனால எல்லா சாஸ்திரஜாலும் கர்மாக்களை நித்தியமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அப்ப அனாதித்வாத் அப்படின்னு இருக்கு. எனக்கா ரொம்ப கத்துறோம், நாம ரொம்ப கத்தி பேசுறோம் நாம. வெங்கடேச சுவாமி கேளும். சுவாமி, இங்க கர்மா நித்தியம்ன்றச்சே அதை வந்து பொதுவா எடுத்துக்கணுமா இல்ல ஒவ்வொரு ஜீவனுக்கு விஷயமா எடுத்துக்கணுமா சுவாமி? ஏன்னா அவன் முக்தனா ஆரம்பிச்சு அவனுக்கு வந்து அங்க கர்மா வந்து இல்லாம போயிடுறது இல்லையா? அப்ப அது வந்து நீங்க சொல்லிட்டேன், ஜீவன் விஷயத்துலதான், ஜீவன் விஷயத்துல கர்மா நித்தியம் தான். அவனுடைய கர்ம சம்பந்தம் தான் அவனுக்கு போறது, கர்மா தொலையல, கர்மாவினுடைய சம்பந்தம் தொலைகிறது. அந்த கர்மா அப்படியேதான் இருக்கும், கர்மாவுடைய சம்பந்தம் தொலையும், சம்பந்தம் போயிடும். அடியேன் 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 சுவாமி எனக்கு ஒரு சம்சயம். கேளுங்க. முக்தன் இருக்காங்கல்ல சுவாமி, அவங்க திரும்ப பிரளயம் வந்தாலும் திரும்ப பிறக்கக்கூடிய அந்த இது எல்லாம் கிடையாது சுவாமி? வராது வராது, எதுவுமே கிடையாது அவளுக்கு, வராது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட நித்தியர்கள் மாதிரி ஆயிடுவாங்க, நித்தியர்கள் மாதிரி அப்படியே முக்தாத்மாவா போயிடுவான். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான். அடியேன் சார்.
நகர்ம அவிபாகாதீதி சேர்ந்து அனாதித்வா திதி அப்படின்னு 9வது ஸ்லோகத்துல முடிஞ்சிருக்கு. நாளைக்கு காலக்ஷேபம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேண்டாம். சாயங்காலத்துல பசங்கள்லாம் எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போக சொல்லுவா. 1க்கு 4 பேர் இருக்கா, அதெல்லாம் கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல காலக்ஷேபம் வேண்டாம். திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்தை. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.